ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப அடிப்படையில இருந்து கம்ப்யூட்டர் பத்தியே ஒண்ணுமே தெரியாதவங்களுக்காக இந்த அறிமுக வகுப்பு. சரியா? வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம்னா, ஓகே, அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்க்கு போக போறோம். அதனால ஆரம்பத்திலிருந்தே எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே. என்ன சேலஞ்ச் என்ன, கம்ப்யூட்டர் பத்தியே ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி சொல்லி கொடுத்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, ஓகே, இத பத்தி எல்லாம் நம்ம படிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நேர பாடத்துக்குள்ள நுழைவோம். ஓகே. சோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? பாருங்க, யாருக்குமே நிறைய பேர் சொல்லல கம்ப்யூட்டருக்கு எப்படி அந்த வார்த்தை உருவாச்சுன்ட்டு. காமன் ஆப்பரேட்டிங் மிஷின் purposely used for technical technological and educational research. திருப்பி சொல்றேன், காமன் ஆப்பரேட்டிங் மிஷின் purposely used for technological and educational research. ஓகே. சோ இது எல்லாத்தையுமே ஓகே, நான் இப்ப சொன்ன இந்த சென்டென்ஸ்ல அந்த வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர், ஓகே, அதெல்லாம் இணைச்சுதான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. சரியா? சரி, அதுக்கப்புறம் யார் கண்டுபிடிச்சா? சார்லஸ் பேபேஜ். ஓகே, எந்த வருஷம்? 1822. ஓகே, இது சொல்லி முடிச்ச உடனே நம்ம இப்ப யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா கையடக்க அளவுல இருக்கு. மொபைல் போனும் ஒரு கம்ப்யூட்டர் தான். டேப் யூஸ் பண்றோம், ஓகே, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்றோம். ஓகே, அட்வான்ஸ்டு லெவல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஆனா நம்ம ஆரம்ப காலகட்ட கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கூகுள் சர்ச்சில் போய் வெரி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இமேஜ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க மக்களே. ஆமா, ஒரு ரூம் அளவுக்கு இருந்திருக்கு, ஒரு அறை அளவுக்கு. 10க்கு 10 சொல்லாமா, 10க்கு 15 சொல்லாமா? ஓகே, அது பாருங்க, ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, போதும், இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே, இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1940ஸ்ல, 1940. ஓகே, அப்புறம் இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஜாலியா. அப்புறம் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லணும் இல்லையா? A computer is an electronic device சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரானிக் மெஷின் that can store, retrieve and process information or data provided by the human. Okay, it can perform variety of tasks such as processing numbers, text, graphics, sound, mouse double clicks to open a folder or file. ஓகே, இது கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்ட்டு ஒருவேளை உங்களை இன்டர்வியூல கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் இது. ஓகே, நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும்னா, கம்ப்யூட்டர்
இஸ் ஃபார் டூயிங் பர்டிகுலர் டாஸ்க் given by the human. ஓகே, புரியுதுங்களா? நீங்க வந்து உங்களுடைய மொபைல் போன் ஆப்ல, சாரி மன்னிக்கணும், உங்களுடைய மொபைல் போன்ல ஓகே நீங்க அந்த அமேசான் பிரைம் இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகுது இல்லையா, அது ஒரு டாஸ்க், அது ஒரு குட்டி வேலை. ஓகே, அதே இது லேப்டாப்ல நம்ம என்ன பண்றோம், ஓகே மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்றோம், அதுவும் ஒரு வேலை தான். அந்த வேலையை நீங்க கொடுத்த உடனே ஓகே உங்களுடைய லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரையோ இல்ல ஃபைலையோ உங்களுக்காக ஓபன் பண்ணி காட்டுது. புரியுதா? ஓகே, சிம்பிளா இருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் போதும், அதாவது நிறைய படிக்க கூடாது. ஓகே, என்னுடைய டீச்சிங் எப்படி இருக்கும்னா ஆரம்பத்திலிருந்து கொண்டு போறதுனால ஓகே ரொம்ப டீடைல்டா தான் இருக்கும். அதே சமயத்துல எல்லாமே ஒரு 1/4 மணி நேரம் வீடியோவா இருக்கும். சரியா? 1/4 மணி நேரம் இல்லைன்னா அட் த மேக்சிமம் 20 மினிட்ஸ். ஓகே, சோ நீங்க கொடுத்து பாருங்க. ஓகே, கம்ப்யூட்டரோட இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடாதீங்க. சார்லஸ் பேபேஜ் சின்ன குழந்தைய கூட படிச்சிருப்பாங்க. அப்புறம் எந்த வருஷம்? 1822. ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டருக்கு ஓகே டெஃபினேஷன் இங்க நான் கொடுத்துருக்கிறேன். எ கம்ப்யூட்டர் இஸ் an electronic machine that can store, retrieve and process information or data. ஓகே, டேட்டான்னா ஓகே எப்படி சொல்லலாம், என்டர் யுவர் ஏஜ்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே உங்க வயசை கொடுக்குறீங்க இல்லையா, ஓகே அதுதான் ஒரு டேட்டா. சரியா? ஓகே, டேட்டான்னு சொல்லும்போது டேட்டம்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது டேட்டான்னு சொல்லும்போது ஓகே என்னன்னு நீங்க கொடுத்து பாருங்க. நான் இப்ப அடிக்க பாருங்க, டேட்டா ஓகே அப்புறம் டேட்டம். ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? ஓகே, அப்புறம் நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த விஷயம். அப்புறம் இது காமன் ஆப்பரேட்டிங் மிஷின் பர்பஸ்லி யூஸ்டு ஃபார் டெக்னாலஜிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். ஓகே, என்னோட டீச்சிங் எல்லாமே முதல்ல ஒரு கழுகு பார்வையில இருந்து, ஒரு ஏரியல் வியூல இருந்து ஓகே எப்படி ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, எல்லாமே இருக்கும். அதாவது என்னுடைய எல்லா பாடங்களும் இப்படிதான் இருக்கும். ஓகே, குட்டி குட்டியா இருக்கும். ஓகே, அழகா கவனிச்சுட்டு போங்க. ஆரம்பத்தில இருந்தே இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் படிக்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஓகே, சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா உங்களுடைய செல்போனும் சரி, இப்ப நீங்க கையில வச்சு நீங்க கவனிச்சிட்டு இருக்கிற செல்போனும் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் தான். சரியா? அதுவும் ஒரு குட்டி கம்ப்யூட்டர். ஓகே, நீங்க எப்படி அந்த செல்போன்ல ஓகே சினிமா படம் பார்க்கணும்னா ஓகே யூடியூப் ஆப்பை ஓபன் பண்றீங்களோ, யூடியூப் ஆப்பை சாரி மன்னிக்கணும், யூடியூப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா பாக்குறீங்களோ, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஆர் அமேசான் பிரைம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அது மூலியமா திரைப்படங்களையோ சினிமாக்களையோ பாக்குறீங்களோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல சரி லேப்டாப்லயும் சரி ஓகே ஒவ்வொரு பர்டிகுலர் டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸிங்க. புரியுதா மக்களே? ஓகே, சோ நீங்க வந்து சினிமா படம் பார்க்கணும்னா நெட்ஃபிளிக்ஸோ இல்ல அமேசான் பிரைமோ நீங்க ஆப்பா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய மொபைல் போன்ல. அதே கான்செப்ட் தான். ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு.
கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ என்னென்ன டெக்னாலஜின்னு பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா என்னென்ன மொபைல் போன்ல நம்மளுக்கு ஆப் வந்து, என்ன மொபைல் போன்ல குட்டி கம்மியான மெமரி இல்லையா? ஓகே, கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் கொஞ்சம் பெரிய மெமரி இருக்கும். அதனால ஓகே, உங்களுக்கு அந்த ஆப்ங்கிறது பெருசா இருக்கும். ஓகே, சோ ஃபார் ஈச் டெக்னாலஜி யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் பிக் ஆப், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்போ வந்து பார்க்கலாமா டெக்னாலஜில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க வந்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜி பத்தி கத்துக்கணும்னா நீங்க இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால்னா பதிவு பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்க கம்ப்யூட்டர்லயும் ஓகே லேப்டாப்லயும். அது என்னென்ன? ஓகே, ஒரு ஆப் பேரு JDK. ஓகே, இன்னொரு ஆப் பேரு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்லிப்ஸ். அவ்வளவுதான், எல்லாமே அதே கான்செப்ட் தான். நீங்க மொபைல் போன்ல எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. என்ன ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜிக்கு மட்டும் 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ அடுத்ததா இவ்வளவுதாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி படிக்கிறது, ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போ நீங்க வந்து அதாவது உதாரணத்துக்கு இப்போ அதாவது RDBMS ஓகே டேட்டாபேஸ் ஓகே டெக்னாலஜி பத்தி கத்துக்கணும்னா ஓகே இன்ஸ்டால் RDBMS. இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு போட்டுக்கிறேன். ஓகே, SQL சர்வர் RDBMS டேட்டாபேஸ் டெக்னாலஜி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்ஸ்டால் தப்பா டைப் பண்றேன், பரவாயில்ல. இன்ஸ்டால் ஓகே SQL சர்வர் ஆப். பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். ஓ நம்ம வந்துச்சு கண்ட்ரோல் செட். ஓகேவா, ஈஸியா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான். நீங்க ஒவ்வொரு ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன நம்ம கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் இன்ஸ்டால் பண்ற ஆப் பெருசா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கம்ப்யூட்டருக்குள்ள இதோட முடிக்கிறேன் இந்த கிளாஸ. ஓகே, கம்ப்யூட்டர் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU இருக்கும். ஓகேவா, அதுக்குள்ள இதை இப்ப எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். சரி பரவாயில்ல, எடுத்துருவோம். ஓகே, கம்ப்யூட்டர் வேணா இப்படி புரிச்சுக்கோங்க. ஓகே, கம்ப்யூட்டர் இன்சைடு. சரி வேண்டாம், முதல்ல வந்து இப்படி போவோம். ஓகே, கம்ப்யூட்டரை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணில் கம்ப்யூட்டர் அவுட்டர் பார்ட்ஸ் என்னென்ன பாக்குறீங்க? கம்ப்யூட்டர் அவுட்டர் பார்ட்ஸ்ல முதல்ல ஓகே மானிட்டர் பாப்பீங்க, அதுக்கப்புறம் கீபோர்டு பாப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பார்த்த உடனே கண்ணில் தெரியிற விஷயம் கீபோர்டு பார்ப்பீங்க. அப்புறம் கீபோர்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு பொட்டி மாதிரி இருக்கும், அது CPU, அதை பார்ப்பீங்க. அப்புறம் மவுஸ் பார்ப்பீங்க. கரெக்டா? போதும்.
ஓகே, இந்த விஷயங்களை தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த செஷன்ல ஓகே இந்த சிபியுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இது எல்லாமே வந்து போதும். ஓகே, இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். கம்ப்யூட்டர் அவுட்டர் பார்ட்ஸ், மானிட்டர், கீபோர்டு, சிபியு, மவுஸ், இது தெரிஞ்சா போதுங்க. ஓகே, அப்புறம் வேணும்னா சிபியுக்குள்ள என்ன இருக்கு. ஓகே, சிபியு இன்சைட் மெயினான பார்ட்ஸ் தான். இப்ப நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு வெறும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வீடியோ தான். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ப்ராசஸர், அதுதான் வந்து ப்ராசஸர் தான் கணக்கு வழக்கெல்லாம் கவனிச்சுக்கும். 2 நம்பர் கூட்டுறது கொடுத்தீங்கன்னா அந்த 2 நம்பரை வாங்கி ஓகே உங்களுக்கு விடையை கொடுக்கும், இல்லைன்னா ஆன்சர் கொடுக்கும். ஓகே, அந்த வேலையை பண்றதுதான் ப்ராசஸர். அப்புறம் அதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கு, ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்துல அதை வந்து எஸ்எஸ்டின்றாங்க. எஸ்எஸ்டினா என்னங்கிறத கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேம். ஓகே, ரேம்னா உங்களுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்புறம் ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ஓகே சிபியு இன்சைட். ஓகே, நீங்க பார்க்கும்போது ஓகே முதல்ல அவுட்டர் பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு. சிபியு இருக்கு, மானிட்டர் இருக்கு, கீபோர்டு இருக்கு, மவுஸ் இருக்கு. அப்புறம் அந்த சிபியு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு சிபியு பாக்ஸ் கருப்பு பொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கு மெயின் பார்ட்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். ஓகே, வேணும்னா ஓகே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. போதும், இவ்வளவு தெரிஞ்சா போதும். மதர் போர்டு. ஓகே, அடுத்த இதுல வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம டீடைல்டு இல்ல ஓகே ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இத பார்த்துருவோம். இங்க பாருங்க, இப்ப ஒரு குட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இதுக்குள்ளதான் வந்து நம்ம இது சொல்றோம். அதாவது இன்டெல் ப்ராசஸர் அப்படி இல்லைன்னா ஏஎம்டி ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஓகே ப்ராசஸர் வந்து அது ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். ஓகே, சதுரமா ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். ப்ராசஸர் இமேஜ்ன்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா மக்களே? ஓகே, ஒவ்வொரு நாளும் அழகா எடுத்துட்டு போவேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, இந்த கற்பி சேனலே வந்து கம்ப்யூட்டரை பத்தியே ஒண்ணுமே தெரியாதவங்கள ஓகே ஒரு வருட காலத்துக்குள்ள வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்க்கு கொண்டு போகிற ஒரு முயற்சி தான். சரியா, ஜாலியா படிங்க, ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. சரியா, இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் லென்த்தியா வீடியோஸ் போட்டேன். சரியா, பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். ஓகே, இதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஓகே நாவிஸ் லேர்னர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே, கவனிச்சுட்டு ஓகே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஓகே எல்லாருக்குமே இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. சரியா? சரி மக்களே, நான் இந்த செஷனை இதோட முடிக்கிறேன். ஓகே, கரெக்டா முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இங்க முன்னாடியே டைம் மென்ஷன் பண்ணிட்டேன்.
ஓகே, என்னோட டீச்சிங் வந்து உங்க கூடயே பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ 11:55 ஆக போகுது. ஓகே மக்களே, பாய், டேக் கேர். வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் செஷன் ஆர் டே 2ல. இது டே 1, டே 2ல பார்ப்போம். பாய், டேக் கேர்.